வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சத்குணா. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க இன்று தமிழ்நாட்டிற்கு வருகிறார். சென்னையில் உள்ள டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். மேலும் நாளை வேலூரில் நடைபெறும் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் சென்னையில் நடைபெறும் 9வது சித்த மருத்துவ தின கொண்டாட்டத்திலும் பங்கேற்கிறார். இந்தியா தொழில்நுட்பத்தை உருவாக்கும் நாடாக உருவெடுத்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் உள்ள டெல்லி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்த நிகழ்ச்சியின் போது 3 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் தொடக்க மானியம் வழங்கப்பட்டது. வரும் 26ஆம் தேதி புதுடெல்லி கடமை பாதையில் நடைபெறவுள்ள குடியரசு தின அணிவகுப்பில் முதல் முறையாக இந்திய ராணுவத்தின் விலங்குகள் படைப்பிரிவு பங்கேற்கிறது. நாட்டின் மிக சவாலான நிலப்பரப்புகளில் ராணுவ நடவடிக்கைகளில் விலங்குகள் வகிக்கும் முக்கிய பங்கினை வெளிப்படுத்தும் விதமாக இந்த அணிவகுப்பிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் ஒட்டகங்கள், குதிரைகள், நாய்கள் மற்றும் வேட்டை பறவைகள் உள்ளிட்டவை இடம்பெறவுள்ளன. நாட்டில் பல்வேறு பகுதிகளில் நிலவும் அடர் மூடுபனி காரணமாக 31க்கும் மேற்பட்ட ரயில்கள் 2 மணி நேரத்திற்கும் மேல் தாமதமாக இயக்கப்படுவதாக ரயில்வே அறிவித்துள்ளது. பயணிகள் தங்களது ரயில் சேவை நேரங்கள் பற்றிய விவரங்களை அறிந்த பின் பயணங்களை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். 2025ஆம் ஆண்டில் உலக அளவில் 128 பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக ஊழியர்கள் கொல்லப்பட்டதாக சர்வதேச பத்திரிகையாளர்கள் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. பாலஸ்தீனத்தில் மட்டும் 56 பத்திரிகையாளர்கள் இறந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.